அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது மேலும் ஒரு திருட்டு வழக்கானது பதியப்பட்டுள்ளது. மேலும் ஒரு திருட்டு வழக்கில் கைது செய்ய சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஞானசேகரனை போலீசார் ஆஜர்படுத்தினர். அண்மை செய்தி: சென்னை தியாகராய நகரில் 2013 நடந்த திருட்டு வழக்கில் ஞானசேகரன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது மேலும் ஒரு திருட்டு வழக்கானது பதியப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கைது செய்ய சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஞானசேகரனை போலீசார் ஆஜர்படுத்தியுள்ளனர். சென்னை தியாகராய நகரில் 2013 நடந்த திருட்டு வழக்கில் ஞானசேகரன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அவர் கைது செய்யப்பட்ட பிறகு அவருக்கு பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதும், இதற்கு முன்பே 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. அது மட்டுமல்லாமல் அவர் அடுத்தடுத்து நடத்திய அந்த விசாரணையில குறிப்பாக 2021ஆம் ஆண்டிலிருந்து பல்வேறு வழக்குகள்ல அவர் கைது செய்யப்படாமல் சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் பள்ளிக்கரணை, மேடவாக்கம் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் தொடர்ந்து இது போன்ற திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு பள்ளிக்கரணை காவல்துறையினரால் மட்டும் 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதில் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் மாம்பலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில 2013ஆம் ஆண்டு நடந்த திருட்டு வழக்கு ஒன்றிலும் ஞானசேகரனுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. அது தொடர்பாக வழக்கை பதிவு செய்து அந்த வழக்கிற்காக இன்றைய தினம் சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல ஞானசேகரனை ஆஜர்படுத்தினார்கள். தற்பொழுது நீதிபதி முன்னிலையில அவர் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில இந்த வழக்கில் நீதிமன்ற காவல் அவருக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 14 நாட்களுக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக 2013 பதிவு செய்யப்பட்ட தியாகராய நகர்ல நடந்த ஒரு திருட்டு வழக்கு தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கு தொடர்பாக தேவைப்பட்டால் விசாரணைக்கு காவலில் எடுப்பதற்கும் போலீசார் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. 2022 மற்றும் 2024 வரை பள்ளிக்கரணையில 7 திருட்டு வழக்குகள் தொடர்புடையதாக அவர் சமீபத்தில் கைது செய்யப்பட்டு 120 சவரன் ஞானசேகரனிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் ஞானசேகரனுடைய கூட்டாளி ஒருவரையும் கைது செய்திருந்தார்கள். திருட்டு நகைகளை வாங்கிய நகைக்கடை உரிமையாளர் ஒருவரையும் கைது செய்திருந்தார்கள். இந்த தியாகராய நகர் திருட்டு வழக்கு தொடர்பாகவும் அடுத்த கட்டமாக ஞானசேகரனிடம் விசாரணை தொடர இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சரவணன்.